ஓகே, இது ஒரு ஜெனரல் சம் தான். சரியா? ஃபைண்ட் x and y if x into 4 minus 3 y into கொடுத்திருக்காங்க. இத எடுத்து வைப்போம். இப்போ நார்மலா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? அதே சேம் டாக்டிக்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ பாருங்க, இங்க x into 4 minus 3 plus y into minus 2 3 is equal to 4, 6 equal to 4, 6 இல்லையா? இப்போ ஜெனரல் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி இருக்கும்? ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தா 4x plus 2y. இப்போ ஒன்று பண்ணலாம். சரி, இப்போ டேரக்டா இங்கே போடலாம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்துடலாம், அந்த பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த x கூட ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கேன், x வெளியில இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? x அங்க உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூடயும் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். சோ அப்ப x என்ன பண்றது? உள்ள இருக்கிற ரெண்டு எலிமெண்ட் கூடயும் மல்டிப்ளை பண்றோம். நம்ம மல்டிப்ளை பண்ணா எப்படி வந்துரும்? 4x minus 3y வந்துருமா? எஸ். இப்போ அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணுவோமா? y இருக்கு இல்லையா? சோ y உள்ள இருக்கிற ரெண்டு எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணுவோமா? பண்ணா என்ன வந்துரும்? minus 2y into 3 equal to 4, 6. சரி, ஃபர்ஸ்ட் அடிஷன் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஈக்குவேட் பண்ண முடியும். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். இப்படி ரெண்டு இருக்க கூடாது. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா ஒண்ணா மாறிடும். இது ஈக்குவல் மேட்ரிக்ஸ், ரெண்டுமே சேம் ஆர்டர். இது ஒரே ஆர்டர்ல இருக்கு. அப்ப ஆட் பண்ணா 4x minus 2y. அப்ப இங்க minus 3y plus 3y. சரி, இங்க 3x க்கு நான் தப்பா போட்டேன். So minus 3 index minus 3x. அதான் அப்ப minus 3x plus 3y equal to 4, 6. Yes. இப்ப equal to matrix ஒரே equal. அப்ப இது equal பண்ணா எனக்கு என்ன வந்துரும்? 4x minus 2y equal to 4. Equation number 1. அடுத்து என்னது? minus 3x plus 3y equal to 6. அவ்வளவுதான் சார். ஜெனரல் அல்ஜிப்ரா சம்ஸ். ஜெனரல் அல்ஜிப்ரா சம்னா நம்ம எப்படி வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஜெனரல் அல்ஜிப்ரா சம் கொடுத்துட்டாங்க. சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீ சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? சோ இது ரெண்டே இருக்கு. சோ நம்ம மெத்தடுக்கு வரலாமா? சோ நம்ம மெத்தட்ல என்னன்னா இந்த -4 அந்த சைடு கொண்டு வந்துட்டா என்ன ஆயிடும்? சோ ஜெனரல் மெத்தட்ல அந்த சைடு கொண்டு வந்தா என்ன வந்துரும்? 4x minus 2y minus 4 equal to 0. minus 3x plus 3y minus 6 equal to 0. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் y ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இங்க x போடுவோம். y ல ஸ்டார்ட் பண்ணுவோம். minus 2 into 3. நான் எப்பவுமே இப்படி தான் சால்வ் பண்ணுவேன். இதான் ஈஸி மெத்தட். -4 -6 -4 -6. இப்போ இங்க y போடலாம். 4 and minus 3. 4 and minus 3. எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அடுத்து அங்க முடிச்சிடும். சோ 1 போட்டுட்டா -2 into 3. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க x இருக்கு. அப்ப x டிவைடட் பை ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 6 2s are 12. சோ இப்படி ரெண்டு கொண்டாடுறோம் இல்லையா? -4 into 3 -12. ஆல்ரெடி ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும். மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். +12 equal to y by. அப்ப -4 into 3 12 plus 6 4s are 24. அப்ப மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்ப 1 by 4 3s are 12. minus 2 into -3 plus 6 plus 6 into minus. அந்த plus 6 கூட மைனஸ் பண்ணா என்ன வரும்? மைனஸ். இப்போ நான் இப்படி போட்டேன்னா இப்படி போடலாம். இப்படி போட்டா minus of -12. அப்ப 12 of minus of -24 இப்படி வரும். அப்ப 12 of minus into 6 இப்படி வந்து. இப்போ இந்த 12 plus 12 தான் என்ன ஆயிடும்? 24 ஆயிடும். அப்ப நீ அடுத்த ஸ்டெப்ல இத போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? x by 12 plus 12 24 equal to y by 12 plus 24 36 equal to 1 by 6. அப்ப 6 ஆல டிவைட் பண்ணும். 6 ஆல 26 24 டிவைட் பண்ணா எத்தனை டைம்ஸ் வரும்? 6 4s are 24. 6 6 are 36. அப்ப x கீழ 4 y கீழ 6. Therefore x equal to 4. Therefore x equal to 4 and y is equal to 6. That's all. Let us find the value of x and y.
எஸ் சரி இப்போ நான் போட்டது வந்து ரெக்கார்டட் வீடியோ தான் இல்லையா சோ நம்ம ஆக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேற 12th கிளாஸ் உங்க டைம்ல மார்னிங் நான் இப்போ 12th கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இல்ல லைவ்ல இருக்கேன் அதனால ரெக்கார்ட் அனுப்பிச்சிருக்கேன் நான் வெளியில லவுடர் செஷன் கிடையாது இது ரெக்கார்ட் பார்த்து முடிங்க இத பார்த்து முடிச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா எனக்கு 7:15 எனக்கு கிளாஸ் முடியும் உங்களோட கிளாஸ் 7:15 ரெக்கார்ட் கிளாஸ் முடியும் ஒரு half an hour நடுவுல வரேன் இப்போ இந்த சம்ஸ் என்ன டவுட் இருந்தா நீங்க அப்படியே வச்சுக்கோங்க என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்லாம் வச்சுக்கோங்க சோ இந்த ஒரு half an hour நடுவுல வருவேன் 7:15 கிளாஸ் முடிஞ்சா நான் வருவேன் இப்போ நான் போற சம்ஸ்ல என்ன டவுட்னா அப்ப நீங்க டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரியா So find the non-zero values of x satisfying the matrix equation. Non-zero, zero on the value சொல்லக்கூடாது. Other than zero என்ன வந்துச்சுன்னா என்ன வந்துச்சோ அதோட வேல்யூ சொல்றாங்க. சரி இப்போ போலாமா ஒர்க் அவுட் பண்ணலாமா சரி என்ன சம் கொடுத்திருக்காங்க எனக்கு தெரியும். So x into 2x 2 3x plus 2 into 8 5x 4 4x equal to 2 times. So x square plus 8, 24, 10, 6x. So இதான் சம் கொடுத்திருக்காங்க. இப்போ நாம என்ன பண்ணுவோம்? So உள்ள இருக்கிற எலிமெண்ட் அப்ப நாம என்ன பண்ணுவோம்? வெளியில இருக்கிற எலிமெண்ட் உள்ள இருக்கிற மேட்ரிக்ஸ்ல எல்லா எலிமெண்ட்ஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். So அப்ப ஈச் அண்ட் எவரி எலிமெண்ட்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸ் கூட நம்ம x என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வந்துரும்? So first of 2x square 2x 3x x square yes இப்போ அதே மாதிரி இங்க அவுட் சைடுல எதெல்லாம் அவுட் சைடுல இருக்கோ அதெல்லாம் உள்ள எடுத்து போய் மல்டிப்ளை பண்ண போறோம் சோ பிளஸ் அப்ப 2 8s are 16 2 5s are 10x 2 4s are 8 2 into 4 8x yes equal to அப்ப உள்ள 2 ஆல மல்டிப்ளை பண்ணா each and every element மல்டிப்ளை பண்ணோம் அப்ப அப்படி வரும் 2 of x square plus 8 அப்படினு வரும் 2 4s are 48 இல்லையா 2 10s are 20 அப்ப 2 into 6 12x சோ இந்த 2 வந்து ரெண்டு பேருமே மல்டிப்ளை பண்ணனும் இல்லையா சோ காமன் இல்லையா சோ அப்படி போடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நோ ஸ்டெப் இருக்கு ரெண்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க அப்படியே ஒரு ஸ்டெப் போட்டு நாம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அடிஷன் சிம்பிள் சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடுல ஒரே ஒரு மேட்ரிக்ஸா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் 2x square plus 16 அப்ப இந்த டேர்ம் அப்ப இந்த டேர்ம் 2x plus 10x 2x plus 10x இப்ப 3x அப்ப இதுவும் ஆட் பண்ணுவாங்க அப்ப 3x plus 8 அப்ப இந்த டேர்ம் so x square plus 8x equal to இப்ப 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் இப்ப 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 2x square plus 16 சரி 48 20 12x இப்போ நம்ம ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்ப இது கூட இத மிக்ஸ் பண்ணனும் அப்ப இத கூட இத எடுக்கணும் இது கூட இத இது பண்ணனும் இது கூட இது சரி அப்படி பண்ணுவோமா சரி ஃபர்ஸ்ட் நம்ம இதுவும் சூப்பர் இம்போஸ் பண்ணலாம் 2x square plus 16 equal to 2x square plus 16 புரிஞ்சு நீங்க நோட் பேஜ்ல என்ன பண்ண போறீங்க
சோ இங்க இடம் இல்ல எனக்கு இல்லையா, நான் இந்த போர்ட்ல போட்டு காமிக்கிறேன். சோ ஒரே பேஜ்ல 4ஆ டிவைட் பண்ணி பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க இடம் இல்ல எனக்கு, ஷார்ட் இடம் இருக்கு, 4க்கு என்னால போட முடியாது. அதனால நம்ம இந்த போர்ட்ல நான் போட்டு காமிக்கிறேன். அப்படின்னு எழுதிக்கிறேன், எழுதி இந்த போர்ட்ல எப்படி நான் போட்டு காமிக்கிறேன். ஒண்ணு இல்லப்பா, அந்த போர்ட்ல என்ன இருக்கோ அந்த கடைசி ஸ்டெப், அந்த ஸ்டெப் எடுத்து இங்க எழுதிக்க. இப்போ நீங்க எப்படி நோட்ல போடணும் தெரியுமா? இந்த ஸ்டெப் கீழ ஃபர்ஸ்ட் இது ஈக்குவேட் பண்ண போறேன். அப்ப 2x² + 16 = 2x² + 6 இப்படி போட்டு போட்டு. இப்போ இந்த பார்ட்ல எதுவும் எழுத கூடாது, அசிங்கமா இருக்கு எழுதுனா. இப்போ அடுத்தது இதுவும் இதுவும். அப்ப 2x + 10x = 48. சோ இப்படி லைன் போட்டு. இப்போ நீ இந்த இடத்துல எழுதலாம், 2 வரைக்கும் எழுதலாம், தப்பு கிடையாது. அப்ப இந்த இடத்துல வந்து டச்சே பண்ண கூடாது. இப்போ இந்த இடத்துல 2x² + இது ஆட் ஆயிடும், இது ஆட் ஆயிடும். சோ 0 = 0, மீனிங்லெஸ் இல்லையா? இப்படி போட்டு காமிக்க கூடாது, அப்படி போட்டா மீனிங்லெஸ் ஆகும், அதோட ரெண்டு அடிபட்டு போயிடும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? 2x + 10x 12x = 48. அப்ப 12x எத்தனை டைம்ஸ் போகும்? இது எத்தனை டைம்ஸ் போகும்? 4 2s are 8, 4 1s are 4 times போகும். சோ x = 4. சோ ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது இது ஈக்குவேட் பண்ணனும். சோ நோட்ல இப்படி தான் எழுதணும். ஒரே லைன்ல ஸ்லாஷ் போட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே இப்படி மாத்தி மாத்தி கட் பண்ணி ஒவ்வொண்ணா எழுதணும். சரி, இப்போ 3x + 8 = 20. So 3x = 20 - 8. 3x = 20 - 8 12. So x ல அடிச்சா 4, x = 2. ஆன்சர் சொல்லுங்க. கவர்மெண்ட் போட்டுக்கலாங்களா? சரிங்க. அவர் காலைல கொடுத்த எத்தனை மணிக்கு? அவர் 1 மணி 2 மணிக்கு கிளம்புறப்ப பேங்க்ல வந்து கொடுத்துருவீங்க இல்லையா? அப்பனா நான் வர சொல்லிடுறேன். அப்ப இங்கே வச்சு போட்டுலாம், கையில கொடுத்துடலாம், வர சொல்லிடுறேன். சரி, ஓகே. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா x² + 8x = 20. x² + 8x = 12x. 12x இப்படி கொடுத்துட்டாங்க, கரெக்ட்டா? சரி, இப்போ இதே மாதிரி ஒரே லைன்ல பண்ணணும், இப்படி பண்ண கூடாது. ஒரு லைன் ஒரு ஸ்டெப் கீழ பண்ண கூடாது, எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. இப்போ பாருங்க, இந்த 12x இந்த பக்கம் எடுத்து வந்துரும். x² + 8x - 12x = 0. So x² - 4x = 0. 4x வெளிய எடுங்க பார்க்கலாம். x வெளிய எடுத்தா x - 4 = 0. So x = 0 or x - 4 = 0. X = therefore the value of x is equal to that's all. முடிஞ்சு.
சரி x ஸ்கொயர் கொடுத்திருக்க சமம் எழுதிக்கலாம் x ஸ்கொயர் y ஸ்கொயர் plus 2 into minus 2x minus y equal to 5 into 8. சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் இதோட மல்டிப்ளை பண்ணனுமா ஃபர்ஸ்ட் எல்லாம் அவுட் சைடுல இருக்கோ எல்லாம் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணனும் அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் இது பண்ண முடியும் minus 4x minus 2y. So again இங்க என்ன இருக்கு 5 into 8. சரி இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஆட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ண என்ன இருக்கு x ஸ்கொயர் minus 4x y square minus 2y equal to 5 and 8. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இது ஸ்ட்ரைட்டா ஈக்குவேட் பண்ணுவோம் இது ஸ்ட்ரைட்டா ஈக்குவேட் பண்ணுவோம் சோ ஈக்குவேட் பண்ணா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா சரி ரெண்டு ஸ்ட்ரைட்டா ஈக்குவேட் பண்ணா x square minus 4x equal to 5. Yes அப்படி லைன் போட்டுக்கலாம் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா அந்த இடத்துல வந்து y square minus 2y equal to 8. இப்போ அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம் x square minus 4x minus 5 equal to 0. So multiply பண்ணா minus 5 add பண்ணா minus 4 அப்ப 5 into minus 5 into 1. So multiply பண்ணா minus 5 plus 1 என்ன வருது minus 4 வருது அப்ப x minus 5 x plus 1 equal to 0. அப்ப ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம் x minus 5 equal to 0 and x plus 1 equal to 0. So x is equal to minus 1. X is equal to 5. So ரெண்டு வேல்யூ கிடைச்சிச்சு அப்ப இங்க வரும் so y square minus 2y minus 8 equal to 0. x தனி வேல்யூ y தனி சரி அப்ப minus 8 வரணும் இல்லையா மல்டிப்ளை பண்ணா minus 2 வரும் so 4 2s are 8. So minus இங்க இருக்கு அப்போ minus 4 to minus 8 ரெண்டு ஆட் பண்ணா minus 2 அப்போ y minus 4 y plus 2 is equal to 0. So இந்த லைனுக்கு எதுவுமே எழுத கூடாது அப்பதான் நல்லா இருக்கும் நான் கூட எழுதி இருக்கேன் பாரு அப்படி போட்டுக்கலாம் எஸ் அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும் so இங்க so y minus 4 y plus 2 இல்லாட்டி கசகச இருக்கும் பார்க்க so y minus 4 equal to 0 y plus 2 is equal to 0. Y is equal to minus. So y is equal to so ரெண்டா பிரிச்சு அப்ப the values of x are the values of x is equal to minus 1 and x is equal to 5. The values of y is equal to minus 2 and y is equal to 4. சரி இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் போறோம் சோ லாஸ்ட் எக்ஸர்சைஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல நிறைய மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுத்திருக்கேன் சோ எப்படி மல்டிப்ளை இல்ல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் 2 into 2 மல்டிப்ளிகேஷன் பார்த்திருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல இல்ல 2 into 2 மல்டிப்ளிகேஷன் 3 into 3 பார்த்தோம் நம்ம சரி ஓகே இப்போ அத பேஸ் பண்ணி சில சம்ஸ் இருக்கு இல்லையா சோ என்ன பார்க்கலாம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இது எக்ஸர்சைஸ் நம்பர் and the exercise number 3.19 போயிட்டோம் சரியா so matrix ஓட last exercise number சரி line sum find the order of the matrix find the order of the product matrix AB if என்ன கொடுத்துருக்கு ஒரு டேர்ம் இருக்கான்னு கொடுத்துருக்கு சரியா டேர்ம் இருக்கான்னு ஸோ
எத்தனை 5 சம் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், fourth sum, fifth sum. So ரெண்டா பிரிச்சுட்டாங்க. Order of A, orders of A, orders of B, 3 into 3, 4 into 3, 4 into 2, 4 into 5, 1 into 1. நீங்க என்ன கொடுக்குறாங்க? 3 into 3, 3 into 2, 2 into 2, 5 into 1, and 1 into 2. இல்லையா? So மொத்தம் 5 சம் கொடுத்துட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் சம், R of A, R of B. அதே மாதிரி செகண்ட் சம், இது தேர்ட் சம், இது ஃபோர்த் சம். சரி, ஓகே. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே கொடுத்துருக்கேன் இல்லையா? R of the matrix என்ன இல்லையா? நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? So in matrix multiplication, என்ன கொடுத்திருக்கேன்? the column of the rows of அப்ப என்ன கொடுக்க அடுத்து the column of number of columns. In matrix multiplication, the number of columns in matrix A, AB na matrix A, BA na matrix B. In first matrix, number of columns in first matrix. A na find B na iga B varum, find AB na A varum. ipo AB கேக்குறாங்க, அப்ப AB கேட்டாங்கன்னா A தான் first matrix இல்லையா? B தான் second matrix. இங்க பொறுத்தவரை suppose find BA அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப B தான் first matrix. அப்ப இங்க first matrix B, அப்ப இங்க second matrix A இல்லையா? AB கொடுத்தா அப்ப first கொடுக்கிற லெட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம மாறுது, எல்லாமே மாறுது, சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்ப number of columns in the first matrix is equal to the number of rows in second matrix. இதான் செக் பண்ணணும் இல்லையா? order of matrix அப்படின்னா என்ன? So order of matrix is equal to number of rows into number of columns. இதான் ஜெனரலா order of the matrix. இப்போ இது எப்படி சொல்லலாம் otherwise? That is J of first matrix is equal to I of second matrix. அப்படியும் சொல்லலாம். சரி, இப்போ இங்க கொடுத்திருக்காங்க 3 into 3 3 into 3 அப்படினா என்ன அர்த்தம்? அப்ப A மேட்ரிக்ஸ்க்கு 3 rows இருக்கு. 1 2 3 1 2 3 3 rows இருக்கு. இந்த மாதிரி 3 row இருக்கு. 1 2 3 rows. So 3 rows, 3 columns. அப்படினா 3 column. இதையும் B மேட்ரிக்ஸ் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. 3 3 3 3 சோ நான் தான் சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு டயகனல் போட்டு பாருங்க. இது ரெண்டு சேமா இருக்கா? இதான் என்னது? number of columns of second matrix. இது number of columns of first matrix. இது number of rows of first matrix. இது ரெண்டு ஒண்ணா இருந்தா மல்டிப்ளை பண்ணலாம். டிஃபரண்டா இருந்தா மல்டிப்ளை பண்ண முடியும். சோ பாருங்க first sum பாருங்க. So in first sum order of the product matrix, therefore AB is possible. because இல்லையா? So number of columns in A is equal to number of rows
இது வந்து number of rows, இது number of columns. Number of rows in B. Or sum. If AB is possible, அப்ப first sum க்கு இதான் answer. இல்லையா? first sum க்கு take option C. Option. அப்ப இதான் answer. இன்னொரு answer எப்படி வரும்? அப்படியே வரும். AB is not possible. AB is not possible because இங்க பாருங்க, இங்க ரெண்டு ஒண்ணா இருக்கு. இது ஒண்ணு. அப்ப இதான் ஆன்சர். இது ஒண்ணு. அப்ப இதான் ஆன்சர். இது ஒண்ணு. So find the order of product quantities AB. என்னன்னு கேக்குறாங்கடா? எஸ். என்ன மல்டிப்ளை வரும்னு கேக்குறாங்க. பண்ண முடியுமான்னு கேக்குது. சாரிப்பா. பண்ண முடியுமான்னு கேட்கல, என்ன ஆர்டர்னு கேட்கிறாங்க. சரி, இப்ப உள்ள இருக்க ரெண்டையும் எடுத்துடலாம். அப்ப இது 3 வெளியில இருக்க ரெண்டையும் எடுத்துடுது. therefore AB is possible. AB matrix is order of AB is the order of AB is 3 into 3. Yes, இது first sum ஓட ஆன்சர். செகண்ட் sum, the order of AB is வெளியில என்ன இருக்கு? அப்ப இது விட்டுலாம். இது ரெண்டு ஒண்ணா இருக்கு. இது ஒண்ணு அவையில 4 into 2. 4 into 2. Third sum, இதே சேம் ஆன்சர். என்ன வரும்? Third sum இதே சேம் ஆன்சர். The order of AB is அப்படியே என்ன இருக்கு? 2 into 2. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு வெளியில? 4 into 2. அப்ப கிடைக்கிற ஆன்சர் இங்கேயே 4 into 2. அப்ப அதே 4th ஆன்சர். என்ன? The order of matrix in the fourth sum, order of matrix AB is, அப்ப இது ரெண்டு 5. இதை விட்டுட்டா வெளியில இருக்கிறது என்னது? 4 into 1. சோ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது? 4 into 1 கிடைக்கும். எஸ். அடுத்தது 5th sum. The order of matrix AB is, அப்ப 1 into 1 எடுத்துட்டா எனக்கு 1 into 3 கிடைக்கும். எனக்கு 1 into 3 கிடைக்கும். இதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். சரி, ஒரு சம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டாப் எடுத்துக்கலாம். ஒரு சம் நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லி தரேன் பாருங்க. இந்த ரெண்டு சம் சொல்லிட்டேன். என்னது? 4 into 5. 4 into 5 னா இங்க பாருங்க. 1 2 3 4 rows இருக்கு. 4 into 5 அப்படின்னா இது number of rows. 5 அப்படின்றது number of columns. அப்பனா 5 காலம் வரும். இந்த மாதிரி 1 2 3 4 5 காலம். ரோஸ் 4 னா 1 1 1 2 3 4 வரும். அப்ப 3 2 -1 0 5 8 3 1 9 5 7 8 9 இந்த மாதிரி இருக்கும். So it has a 4 rows and 5 columns. இதான் A. B என்ன கொடுத்திருக்காங்க? 5 rows 1 column. இப்ப B என்ன இருக்கும்? 5 rows இருக்கும். ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். 1 2 3 4 5. பாருங்க 5 rows பாருங்க. 1 2 3 4 5. ஒரே காலம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அப்ப A வந்து 1 2 3 4 5 3 2 5 6 8 9 3 9 -1 -3 -2 4 சும்மா நம்பர் போறேன். -4 5 into இங்க என்ன இருக்கு? 1 2 3 4 5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும்? இதான் மீனிங். இல்ல என்னது?
AB matrix is 4 into 1. இதோட மேட்ரிக்ஸ் என்ன? AB A ஓட ஆர்டர் என்ன? A ஓட ஆர்டர் 4 into 5. B ஓட ஆர்டர் என்ன? 5 rows 1 column. அப்ப ரெண்டே அடிச்சிட்டா 4 rows 1 column. அப்ப கிடைக்கக்கூடிய ஆன்சர்ல 4 rows இருக்கும். First row, second row, third row, fourth row. ஒரே ஒரு column. So it has one column, that is 1. ஒரே ஒரு column 5 row கிடைக்கும். எப்படி இருக்கும்? 5 6 8 9 10 இந்த மாதிரி கிடைக்கும். 5 rows. அப்ப கிடைக்கக்கூடிய ஆன்சர் 5 row ஒரு column கிடைக்கும். So இத அதுல கொடுத்திருக்காங்க. So the order of matrix AB is 1 into. That's a direct எழுதிடலாம். So 1 மார்க்ல தான் கேட்பாங்க. வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. So டவுட் இருந்தா வையி நம்ம கிளாஸ் முடியும்போது வருவோம் நம்ம கிளியர் பண்ணி சார். So அவங்க ஜெனரலா கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? A is the order of P and Q. Q is the order of P is the order of Q and Q. What is the order of AB and B? AB and B. So இதான் क्वेश्चन கேக்குறாங்க. ஒண்ணு கஷ்டமா இல்ல, ஈஸி क्वेश्चन தான். எப்படி? இங்க பாருங்க. A is the order of B into Q. B is the order of Q into R. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி போடுவோம். இது ரெண்டு சேமா இருந்தா மல்டிப்ளை பண்ணலாம். என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் காலம். இது வந்து காலம், இது வந்து ரோஸ். அப்ப நம்பர் ஆஃப் காலம்ஸ், தட் இஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இங்க எழுதலாம். நம்பர் ஆஃப் இங்க என்ன பண்ணலாம்? AB மேட்ரிக்ஸ் ஹெட்டிங் போடுங்க. AB matrix. So number of columns in A is equal to Q. Number of rows in B, இதான் B. எத்தனை row இருக்கு? Q. ரெண்டு ஒண்ணா இருக்கா? So both are same. That is, இப்ப P வெச்சுக்கோங்க. அப்ப P க்கு வந்து 2y, Q க்கு வந்து 3y, R க்கு வந்து 5y. அப்ப 2 into 3, that is 3 into 5 அப்படி வரும். கரெக்ட்டா? அப்ப இது ரெண்டு எழுதிட்டு பேலன்ஸ் ரெண்டு எழுதும். So Q காமனா இருக்கு. Both are same. Therefore, the order of AB is balance is என்னது? P and R. So order of matrix என்ன இருக்கும்? PR. அதே மாதிரி BA கேக்குறாங்க. அதே மாதிரி BA. So BA matrix. So B is the order of first என்ன கொடுத்திருக்காங்களோ அதான் எழுதணும்.
A எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் B கொடுத்தா B தான் எழுதணும். So B is the order of Q and R. B is the order of Q and R. A is the order of P and Q. இங்க பாருங்க ரெண்டு ஒண்ணா இருக்க பாருங்க. ரெண்டு வேற வேற. So number of columns in B is not equal to number of rows in A matrix, in A. Therefore, BA is not possible. That's all. So BA is, அதனால BA multiply பண்ண முடியாது. AB தான் multiply பண்ண முடியும், BA multiply பண்ண முடியாது. Say A has A rows and A plus 3 columns. Yeah. So A has A rows and A plus 3 columns. A has A rows and A plus 3 columns. Therefore, the order of AB is A into number of rows into என்ன formula number of rows into number of columns. அப்ப rows வந்து A into A plus 3. இது number of columns, இது number of rows. இது order of the matrix. Therefore, the order of A is A rows 3 columns. The order of அதே மாதிரி B has B rows and 17 minus B columns. Therefore, अब ये भी order of A plus 3 A by 6. Again, the order of
is எவ்வளவு columns b rows into b columns 17 minus yes இப்படிதான் கொடுத்திருக்காங்க. So ரெண்டுமே exist. AB and BA exist. AB and BA exist. Find A minus B கொடுத்திருக்காங்க. So given AB is exist. கொடுத்திருக்காங்க. Given AB is exist. அப்பனா நாம என்ன பண்ணுவோம்? இப்படி போடுவோம். கரெக்ட்டா? இது ரெண்டு ஈக்குவல். இப்போ நம்ம போறது எப்படி? So A matrix A into A plus 3. B matrix என்ன பண்ணுவோம்? B into 17 minus B. அப்ப இது ரெண்டு ஈக்குவல். அதானே? So given AB is exist, that is number of column in A equal to number of rows in B matrix. Our number of columns in A plus 3, A plus 3 is equal to B. B in the A minus B plus 3 is equal to 0. Equation number 1. Equation 1 வச்சுக்கலாமா இத? ஏன்னா ரெண்டுக்கு சால்வ் பண்ணனும். A யும் B xy மாறி. சரி. Given BA matrix is exist. Given BA matrix is exist. அப்படினா இது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், A வந்து செகண்ட் மேட்ரிக்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் columns in B is equal to number of rows in A. Number of columns in B என்ன? B. Sorry, number of columns in B வந்து 17 minus B. Number of rows in A. அப்ப அப்படியே இந்த சைடு எடுத்துக்கலாம். So 0 is equal to A plus B minus 7. Or என்ன பண்ணலாம்? A plus B minus 17 equal to 0 equation. Query solve பண்ணலாமா? So easier தான் இருக்கு. So 1 and first equation A minus B plus 3 equal to 0. Second equation A plus B is equal to minus 17 equal to 0. So 1 plus 2. ரெண்டு ஆட் பண்ணுங்க, ரெண்டு கேன்சல் ஆயிடும். 2A minus 17 ல 3 போச்சுன்னா 14 equal to 0. அப்ப 2A is equal to 14. A equal to 7. So A வந்து 7 ஆயிடுச்சு. இப்போ கொண்டாந்து ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Substitute A in 1. அப்ப 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்ப 7 minus B plus 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So 7 plus B minus 17 equal to 0. So B is equal to B minus 10 equal to 0. So B is equal to 10. Therefore A is equal to 7 and B is equal to 10. That's our bridge. சரியா? டவுட் வெயிட் பண்ணுங்க, நான் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. நான் வரேன், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க.